வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் லேப்டாப்பில் செய்யக்கூடாத 5 மிஸ்டேக்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட்ஸில் 2 டிப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மூலம் உங்களுடைய லேப்டாப்பை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். உதாரணமாக அவங்க சொல்லணும்னா 4 to 5 இயர்ஸ் உங்கள் லேப்டாப்பை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அது மாதிரி டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 5 இம்பார்ட்டண்டான செய்யக்கூடாத மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் 2 டிப்ஸ் நான் சொல்லிட்டு பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோ கீழே வந்து லைக் பட்டன், டிஸ்லைக் பட்டன் இருக்கும். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல நம்ம எல்லாருமே செய்கிற காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உதாரணமாக நீங்கள் லேப்டாப் பயன்படுத்தும் போது உங்களுடைய பவர் அடாப்டர், அதாவது சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சார்ஜில் போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தினிருப்பீங்க. இது தப்பு இல்லை. நீங்கள் பயன்படுத்தும் போது இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையும் செய்யும் போது, கேம் ஆடும்போது பவர் வந்து கம்மியாகினே இருக்கும். அதனால வந்து நீங்கள் இந்த சார்ஜர் அடாப்டரை கண்டினியூஸாக போட்டு வச்சுருப்பீங்க. இதில் எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனால் இந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக போட்டு வச்சுட்டுருப்பீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்பை வச்சாலும் இந்த பவர் அடாப்டர் வந்து அதிலே கனெக்ட் ஆகிருக்கும், ஆன்லேயே இருக்கும் ஒரு சில நேரத்தில். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் செய்கிறதின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லேப்டாப்பில் உள்ள பேட்டரிக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. முடிஞ்ச அளவு உங்களுடைய லேப்டாப்பில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பவர் அடாப்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக வைக்கிறதன் மூலம் உங்களுடைய லேப்டாப்பில் உள்ள இந்த பேட்டரி வந்து ரொம்ப நாள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்போ ரெண்டாவது எல்லாரும் செய்கிற அதிகமான மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் இந்த கார்னர்லேருந்து ஓப்பன் பண்ணிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இல்லை கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர்லேருந்து ஓப்பன் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து இங்கே இவ்வளோ தூரம் வெயிட் இருக்கும்போது நீங்கள் இதை மட்டும் இப்படி இங்கேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா லெட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே எல்லாம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச அளவு உங்களுடைய லேப்டாப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மிடிலேருந்து இது மாதிரி ஓப்பன் பண்ண கற்றுக்குங்க. இதனால் உங்கள் லேப்டாப் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ மூணாவது மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மூணாவது மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய லேப்டாப் வந்து நீங்கள் எங்கேயாவது பெட்டு மேலே இல்லாட்டா வந்து வேறு இடத்துல வைக்கும்போது இந்த காற்றுக்குது பார்த்தீங்களா, இங்கே வெளியே பின்னாடி போகிற காற்று சரியாக போகாமல் உங்களுடைய லேப்டாப் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உங்கள் லேப்டாப் ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கூலிங் பேட் கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதுமாதிரி கூலிங் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு மூலம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் வந்து உங்கள் லேப்டாப் எப்போதுமே கூலாக வச்சுருக்கிறதால உங்களுடைய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு சூடாகாமல் அதே மாதிரி ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாலாவது எல்லாரும் செய்கிற காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஷட் டவுன் பண்ணவே மாட்டாங்க. லேப்டாப்பை நீங்கள் பயன்படுத்தி டக்குன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. லேப்டாப் வந்து ஸ்லீப் மோட்லேயே தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ரொம்ப நாளைக்கு இது மாதிரி லேப்டாப்பை நீங்கள் ஷட் டவுனே பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் உங்களுடைய லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது, ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா ரீஸ்டார்ட் பண்ண கற்றுக்குங்க. உங்களுடைய லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லா காம்போனண்ட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் முடிஞ்சாலும் உங்களுடைய லேப்டாப்பை நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது மூலம் உங்கள் லேப்டாப்பினுடைய வாழ்நாள் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அஞ்சாவது வந்து மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சி டிரைவ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இப்படியே பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ சி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ்னு சொல்லிட்டு 2-3 பார்ட்டிஷன் நீங்கள் பிரித்து வச்சு யூஸ் பண்ணத்தின் மூலம் இன்னும் அட்வான்டேஜ்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி டிரைவில் வந்து நம்மளுடைய ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இ டிரைவ் அதுக்கப்புறம் எஃப் டிரைவ் எல்லாம் நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அதுவே ஒரு சில லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிரைவும் இருக்காது, வெறும் சி டிரைவ் மட்டும் தான் இருக்கும். அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதால என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸ் 7 இருக்கலாம், விண்டோஸ் 10 இருக்கலாம், விண்டோஸ் 11 இருக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகும்போது உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக சொல்லணும், இப்போ நீங்கள் ஓஎஸ் போடும்போது ஒரு பில்டிங்கை இடிச்சிட்டு திருப்பி நீங்கள் கட்டுற மாதிரி தான் இந்த ஓஎஸ். அப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து போயிட்டு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச அளவு பார்ட்டிஷனை வந்து 2-3 வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட 500 GB இருக்குதுன்னா 100 GB வந்து ஓஎஸ்க்கு கொடுத்துங்க. மீதி 400 GB வந்து 200 பிரித்து டி டிரைவ் அதுக்கப்புறம் இ டிரைவ்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கிறது மூலம் உங்களுடைய லேப்டாப்பில் உங்களோட டேட்டா வந்து சேஃபாக இருப்பதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. முடிஞ்ச அளவு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆறாவது நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்பில் சி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, சி டிரைவில் முடிஞ்ச அளவு உங்களுடைய ஆப்ஸ் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை மட்டும் வச்சுக்கோங்க. டி டிரைவ், இ டிரைவில் வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸை வைக்க பழகிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, வேர்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஏதாவது பிடிஎஃப், அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ எடிட் பண்ணியிருப்பீங்க. இதுமாதிரி முக்கியமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும், அது டவுன்லோட்ஸ்லேயே இருக்கும். அது முடிஞ்ச அளவு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வேறு டிரைவில் வைக்க பழகிங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுமாதிரி சி டிரைவ் வந்து எப்போ வேணால் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச அளவு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் டவுன்லோட்ஸில் இருக்கும், இல்லாட்டா வந்து மை ஃபைல்ஸில் இருக்கும். இது மாதிரி உங்களுடைய சி டிரைவில் எந்தாவது முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உடனே எடுத்து வேறு டிரைவில், டி டிரைவ், இ டிரைவில் வந்து வைக்க பழகுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து முதல்ல சொன்ன மாதிரி சேஃபாக இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில்
ஆன்டிவைரஸ் வந்து போட்டுக்கோங்க. நல்ல ஆன்டிவைரஸ் 3 years கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஆன்டிவைரஸ் போடுறதால உங்களுடைய லேப்டாப் வந்து ஹேக் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்யாமல் தடுக்கிறதுக்கு மூலமாகவே உங்களுடைய லேப்டாப் வந்து லாங் டைம் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கண்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிவிங்க. இது மாதிரி லேப்டாப்ஸை பற்றி ஏதாவது உங்கள் லேப்டாப்பை ஸ்பீட் ஆகிறது எப்படி, உங்கள் லேப்டாப்பில் இன்டர்நெட் எப்படி ஸ்பீட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அந்த டைட்டில் எனக்கு கொடுங்க. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா லேப்டாப் எப்படி ஸ்பீட் செய்வதுன்னு சொல்லிட்டு கீழே கொடுங்க. நான் வந்து அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களை பொண்ணான நேரத்திற்கு நன்றி.